அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோம்? எவாலுவேட் இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி dx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம் நமக்கு தெரியும். ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மும் தெரியும், அதே சமயத்தில் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மும் தெரியும். அப்போ எதை அப்ளை பண்ணுறதுன்றது இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் என்ன சார் கொடுத்துருக்கோம்? வெறும் dx மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். இல்லை வெறும் டிஎக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே சமயத்தில் கீழே என்ன சார் கொடுத்துருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்கொயரோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏ வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 கொடுத்துருக்கோம். அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ 9 கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ பிக்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 3. சரிங்களா? அப்போ டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு யூஸ்வல் என்ன பண்ணுவோம்னா இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்னு போடுவோம். ஏக்கு வேல்யூ என்ன சார்? இங்கே 2. அப்போ இ பவர் மைனஸ் 2x அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ யூஸ்வலாக இ பவர் மைனஸ் பிஎக்ஸ்ன்னு எழுதுவோம். இந்த பிக்கு வேல்யூ என்ன சார்? மைனஸ் 3x. சரிங்களா? இங்கே என்ன டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம்? ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் தான் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். அப்போ பை டெஃபனிஷன் ஆஃப் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம். அது என்ன சார் டெஃபனிஷன் ஆஃப் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்? ஃபோரியர் கொசைன் எஃப்சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ரூட் 2 பை pi integral 0 to infinity f of x into cos sx into dx. ஸோ இது கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபனிஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ என்ன சார்? ரூட் 2 பை பை இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் 2x இன்டு cos sx into dx. சரிங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன சார் ஃபார்முலானா இன்டகிரேஷன் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் பிஎக்ஸ் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா இதனோட இன்டகிரேஷன் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ 2 இருக்கு, பிக்கான வேல்யூ எஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. ரூட் 2 பை பை டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே இருக்கும். ஸோ ரூட் 2 பை பை டிஸ்டர்ப் பண்ணல. ஏக்கான வேல்யூ 2 பை ஏ ஸ்கொயர், ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கான வேல்யூ எஸ் ஸ்கொயர். சரிங்களா? இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 2x. ஸோ சிமிலர்லி ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் மைனஸ் 3. ஏன்னா பி வந்து 3 தானே. அப்போ 3x என்ன ஆகும் சார்? அதே வேல்யூ தான். ஸோ ரூட் 2 பை பை ஏக்கு வேல்யூ என்ன? 3. அப்போ 3 பை 3 ஸ்கொயர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பை டெஃபினிஷன் ஆஃப் கன்வல்யூஷன் தியரம் on Fourier cosine transform. Convolution theorem on Fourier cosine transform. அது என்ன சார்? இது integral 0 to infinity Fourier cosine transform of first function f of x into Fourier cosine transform of second function g of x ds equals to integral 0 to infinity first function f of x into second function g of x into dx. அவ்வளோதான் சார். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப்சி எஃப் ஆஃப் எக்ஸ், அது ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ இது என்ன சார்? ரூட் 2 பை பை ஏ 2 பை 2 ஸ்கொயர் என்ன சார்? 4 ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் இன்டு செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன சார்? ரூட் 2 பை பை. ஏக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ
3 by 3 ஸ்கொயர்னா 9 plus s square into ds equals to integral 0 to infinity f of x என்ன சார் e power minus 2x g of x என்ன சார் e power minus 3x into dx சரிங்களா இப்போ பாருங்க root 2 by pi root 2 by pi காமனா இருக்கு சரிங்களா அப்போ இது என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணா ரூட் கேன்சல் ஆயிரும் அப்போ 2 by pi ஆயிரும் இப்போ இன்டெக்ரல் 0 to infinity இந்த 2வையும் 3 மல்டிப்ளை பண்ணா 6 ஆயிரும் இல்லைங்களா இப்போ 6 பேலன்ஸ் என்ன இருக்கு ds இருக்கு இப்போ 6 ds டிவைடட் பை இந்த டைம் இருக்கு இல்லையா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் s ஸ்கொயர் பிளஸ் 4 செகண்ட் டைம் என்ன இருக்குன்னு பாருங்க s ஸ்கொயர் பிளஸ் 9 இல்லைங்களா ஆர்ஹெச்எஸ் என்னன்னு பாருங்க இது என்ன ஃபார்முலா இருக்கு a பவர் m a பவர் n ஃபார்மட்ல இருக்கு இல்லைங்களா a பவர் m into a பவர் n ஃபார்மட்ல இருக்கு அது எப்படி சார் எழுதலாம் a பவர் m plus n மாத்திக்கலாம் அப்ப இது என்ன ஆகும் 0 to infinity e பவர் -2 -3 அப்ப -5x dx ஆயிரும் ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் e பவர் ax dx இல்லைங்களா அதனால வேல்யூ என்ன சார் e பவர் ax x கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கீழே வந்துருவாங்க x கூட யாரெல்லாம் இருக்காங்களோ கீழே எழுதணும் அப்போ இது என்ன ஆகுன்னு பாருங்க e பவர் -5x x கூட யார் இருக்கா -5 இருக்கா இப்போ இன்டெக்ரல் 0 to infinity இல்லையா ஸோ e பவர் −infinity வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும் 0 e பவர் 0 வேல்யூ என்ன தெரியும் 1 அப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன சார் கிடைக்கும் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போடுறோம் இன்ஃபினிட்டி கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான் அப்போ e பவர் -infinity மைனஸ் லோவர் லிமிட் 0 இப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் மறுபடியும் 0 தான் டினாமினேட்டர்ல என்ன இருக்கும் -5 இருக்கும் அப்போ e பவர் −infinity வேல்யூ 0 e பவர் 0க்கு வேல்யூ 1 by -5 அப்போ கடைசி என்ன சார் இருக்கும் 1 by 5 தான் இருக்கும் ஸோ இது ஃபைனல் என்ன கிடைக்கும் 1 by 5 இருக்கும் இல்லைங்களா அப்போ LHS வரும் LHSல என்ன சார் இருக்கு இந்த 2 by pi கான்ஸ்டன்ட் அப்போ அது ஆப்போசிட்ல வந்துடும் இந்த 6 பார்த்தீங்கன்னா நம்பர் இதுவும் ஆப்போசிட்ல போயிடும் அப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்குன்னு பாருங்க இன்டெக்ரல் 0 to infinity ds by s ஸ்கொயர் பிளஸ் 4 இன்டூ s ஸ்கொயர் பிளஸ் 9 மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன வச்சிருக்கோம் 1 by 5 இருக்கு ஸோ 1 by 5 அப்படியே இருக்கட்டும் இந்த 2 by pi ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா pi by 2 ஆயிரும் 6 ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா என்ன ஆகும் சார் 1 by 6 ஆயிரும் அப்போ கடைசி என்ன சார் இருக்குன்னு பாருங்க pi மேலே இருக்கும் கீழே 5 into 2 10 10 into 6 16 கிடைக்கும் இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் சரிங்களா நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம் தேங்க்யூ